இந்த 2 ஜோடிக்குள்ள ஒரு செம்மையான ஒரு சண்டை வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க மேல ஒரு ஜோடி மேல ஒரு நெறைய பேர் சேர்ந்து இவங்க பண்ணுறது சரியில்ல அப்படிங்கிற மாரியான ஒரு டாக்கும் வந்து போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ எபிசோட் நம்பர் 14 வெளியாயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் எபிசோட் ஸோ ஃபார் வெளியே இருக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலில் வந்து ரம்யாகிருஷ்ணன் மேம் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ் கூட ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ஒரு டாக் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபன் டாஸ்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராக வந்து வரணும். அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து ஹெட்செட் கொடுத்துருவாங்க. கையில் வந்து ஒரு வேர்டிங்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அந்த வேர்டிங்ஸை வந்து அவங்க சொல்லணும். அவங்க ப்ரொனன்சியேஷன், அவங்க வாய், லிப்ஸ், சிங்க் அதெல்லாம் வச்சே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வெக்கே அண்ட் பிரியங்கா வராங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டு வேர்டையும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அபித் அண்ட் மோனிஷா. அபித் வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டார், அவரால் கண்டுபிடிக்க முடியல. மோனிஷா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேஜஸ் அண்ட் நேஹா வந்தாங்க. ஸோ தேஜஸ்னால் ஒரு வார்த்தை கூட வந்து கண்டுபிடிக்க முடியல, கேவ் பண்ணிட்டாங்க. ஸோ நேஹா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் அண்ட் வீணா வந்தாங்க. ஸோ தினேஷ் வந்து ஒரே டேக்கில் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதேமாதிரி வீணாவும் வந்து டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்கி அண்ட் சிந்துரி இவங்க 2 பேரும் வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் டாஸ்க்கு. ஸோ அந்த ஒரு டாஸ்க்கு ஏன் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எனிவே அந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சிந்துரி வந்து வெக்கேவை வந்து சூஸ் பண்ணுறாங்க. எப்போல்லாம் வந்து செந்தூரி வெக்கேவை சூஸ் பண்ணும்போதும் சரி, வெக்கே செந்தூரி சூஸ் பண்ணும்போதும் பிரியங்காவுக்கு வந்து ஜூம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பொசசிவ் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் வந்து மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க. வெக்கேவும் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து கொடுத்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா வெக்கேக்கு வந்து கொடுத்துட்டு நாட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கொடுத்தது பார்த்தாங்க. ஸோ மிச்சம் எல்லா ஜோடியும் வந்து மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவாக தான் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீணா வந்து தேஜஸ் கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனையாக வந்து ஸ்டார்ட் ஆகும் போல். ஸோ அதில் வந்து ஒரு ஃபைட் வரும்போது வந்து தேஜஸ் வந்து சொல்லியிருப்பார், நீயும் தினேஷ் தான் எப்பயும் க்ளோஸாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து வீணா வந்து சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்க்கு வந்து எனக்கு ஓகேவா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து தேஜஸ் வந்து ட்ரிகர் ஆகுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சா, டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இதை பற்றின ஒரு டாக் வந்து போகுது. சிந்துரி நேஹா சொல்கிறாங்க, இவங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வந்து கண்டுக்காமல் போயிடணும். ஸோ வீணாக்கு வந்து எதுக்கு வந்து நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி மோனிஷா பிரியங்கா அவங்க ஒரு பக்கம் வந்து வெக்கேவை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மோனிஷா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாண்டி அவன் நம்மளை வந்து பிடிக்கும்னு சொல்லுவான், ஆனால் செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து வேறு ஒரு ஆளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பட் சிந்துரிக்கு லெட்டர் எழுதின விஷயமாகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடியே வந்து மோனிஷாவை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் பிரியங்காவை வந்து செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ இப்போ அது அவர் இன்டென்ஷனாக பண்ணுறாரா அன்இன்டென்ஷனாக பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கும் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிரியங்கா வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீணா தேஜஸ் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க தினேஷும் வீணாவும். ஸோ அவர் வந்து தேஜஸ் வந்து தனியாக இருந்தால் வந்து நல்லா பேசுகிறாப்புல, ஸோ எல்லாருமே இருக்கும்போது ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாரு, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்துரி, விக்கி, தேஜஸ், நேஹா இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. வீணா தினேஷ் இவங்க 2 பேரும் பண்ணுறது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இன்றைக்கி எபிசோட் வந்து முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு எபிசோடில் ஒரு வைல்ட் கார்டு, அதாவது அடுத்த வாரம் மண்டே எபிசோடில் ஒரு வைல்ட் கார்டு வர போகிறாரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி செகண்ட் லவ் அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து வரும் திரும்பவும். ஸோ மற்ற எபிசோட்ஸ் எல்லாமே சோஃபார் நடந்ததில் வந்து குட்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட்ஸ் அண்ட் இப்போ சோஃபார் ஷோ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ வந்து சின்ன வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல் வீடியோஸ் வந்து ஃபுல் எபிசோட்ஸ் ரிவ்யூ வரும். ஸோ ஃபார் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.